ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வர யோசனை மாதிரியே தான் உங்களுக்கும் சம்டைம்ஸ் யோசனை வரும். கரெக்ட் தானே? தினம் காலையில் எந்திரிக்கிறோம், டிஃபன் பாக்ஸுக்கு என்ன தர போறோம்னு முத நாளே யோசிக்கிறோம். லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாதி ப்ரிப்பரேஷன் முத நாளே முடிச்சு வச்சிடறோம். அதை காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக குக் பண்ணுறோம். இடையில பாதிலே நிப்பாட்டிட்டு போய் பிள்ளைங்களை ட்ராப் பண்ணுறவங்கள தான் ட்ராப் பண்ணிட்டு வரும். இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா அது இன்னும் ஹெக்டிக்காக போகும் காலையில் மார்னிங். உங்களுக்கு இதே தான் வாரம் ஃபுல்லாக செய்கிறோம், மாதம் ஃபுல்லாக செய்கிறோம், வருஷம் ஃபுல்லாகவும் செய்கிறோம். இதை நினைச்சாவே சம்டைம்ஸ் கடுப்பாகுது. இல்லை கடுப்பாகி என்ன பண்ண ஒரு நாள் அப்படி தான் இருக்கும், அடுத்த நாள் இருந்து நமக்கு பழகிரும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி அப்செட்டாக இருக்க நாளில் நல்லா படிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கலாமோ, இல்லைனா புதுசாக ஏதாவது செய்யலாமா, இல்லைனா பேக் பண்ணலாமா அப்படிலாம் தாட்ஸ் வரும். கரெக்ட் தானே? ஆனால் எந்த விதமான புது முயற்சியும் பண்ண மாட்டோம். திருப்பி ஒரு நாள் கழிச்சு சேம் ரொட்டீனை ஆரம்பிச்சிருவோம். இந்த பிளாங்கெட்டை நம்ம மடிச்சு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள் ஆனாலும் அப்படியே தான் கிடக்கும் பெட் மேலே. எல்லாரும் தானே பொத்தி படுக்கிறோம், நம்ம மட்டுமா பொத்தி படுக்கிறோம்? இந்த ஈரட்டவளை பெட் மேலே காய போட்டிருக்க பார்த்தா அவ்வளோ கடுப்பாகுது. சரி காய போடலான்னு வெளியே பார்த்தா வியாழக்கிழமையான வீடவே துவச்சி வெளியே காய போட்டு வச்சிருக்கோம். பிள்ளைங்களை வந்தால் திட்டவும் முடியாது. பரவாயில்ல போதும், பேட் வைப்ரேஷன் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சாந்தமாக அமைதியாகிடுவோம். நீங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.